सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷிரடி சாய் சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 310வது நாமம் குருவே நமக, குருவிற்கு நமஸ்காரம். இந்த நாமம் ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமாவளியிலும் உண்டு. குருவிடமிருந்து ஆன்மீக லாபம் அடைய வேண்டுமென்றால் அவரிடம் பக்தியும் சரணாகதியையும் பூரணமாக செய்ய வேண்டும். நம்மிடையே நடமாடிய தெய்வமான காஞ்சி மகா பெரியவாள் குரு பக்தியை பற்றி திருவாய்மொழிந்த பிரசங்கத்தின் உபதேசத்தின் ஒரு மிகச்சிறிய பகுதியையாவது தற்போது எடுத்து ஓதுவது நமக்கு மிகப்பெரிய லாபமளிக்கும். குரு பக்தி. ஈஸ்வரனை காட்டிலும் குரு பெரியவர். ஈஸ்வர பக்தியை காட்டிலும் குரு பக்தி விசேஷம் என்கிறார்களே, ஏன் என்று கேட்டால், ஈஸ்வரனை யாரும் பார்க்கவில்லை. பிரத்யட்சமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் எப்போதும் சுத்தமாய், ஞானமுடையவராய், அசைவில்லாத சித்தமுடையவராய், அப்பழுக்கு இல்லாமல் நமக்கு கிடைத்துவிட்டால், நாம் எந்த மனசாந்திக்காக ஈஸ்வரனிடத்தில் போகிறோமோ அந்த சாந்தி இவரிடம் பக்தி செலுத்தினாலே கிடைத்துவிடுகிறது. அதனால்தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஸ்லோகத்தில் குருவுக்கும் பரமாத்மாவுக்கும் அபேதம் சொல்லியிருப்பது ஒரு விசேஷம். இன்சிடென்டலாக இதிலேயே இன்னொரு விசேஷம். இதில் விஷ்ணு, சிவன் இருவரையும் சொல்லியிருப்பதால் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நாம் குருவந்தனம் பண்ணினால் நமக்கு சிவவிஷ்ணு அபேத பாவமும் உண்டாகிவிடும். ஜகத்தை சிருஷ்டிப்பது, பரிபாலிப்பது போன்ற பல காரியங்கள் ஈஸ்வரனுக்கு இருக்கின்றன. அவையெல்லாம் குருவுக்கு இல்லை. அவனுக்கு ஆஃபீஸ் உண்டு, இவருக்கு ஆஃபீஸ் இல்லை. ஆஃபீஸ் இருக்கிறவனிடம் போய் தொந்தரவு கொடுப்பதை விட ஆஃபீஸ் இல்லாமல் சும்மா இருக்கிறவரிடம் நம் காரியத்தை மிக எளிதாக முடித்து கொண்டு விடலாம். ஈஸ்வரனுக்கு என்ன என்ன உத்தமமான குணங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அவையெல்லாம் இந்த குருவிடத்தில் இருக்கின்றன. இவர் சுத்தமானவர், பொய் சொல்லாதவர், வஞ்சனை தெரியாதவர், இந்திரியங்களையெல்லாம் வென்றவர், கருணை நிறைந்தவர், மகா ஞானி. இவரை பிரத்யட்சமாக பார்க்கிறோம். பகவானையோ பிரத்யட்சத்தில் பார்க்க முடியவில்லை. ஆகவே குருவின் திருவடிகளை பற்றி கொண்டு பக்தி செய்ய ஆரம்பித்துவிட்டால் ஈஸ்வர பக்தியினால் நமக்கு என்ன அனுகூலங்கள் உண்டாகின்றனவோ அத்தனையும் சுலபமாக உண்டாகிவிடும். அதனால்தான் குரு பக்தி உயர்ந்தது என்று சொன்னார்கள். ஆனால் தெய்வ பக்தியை மறக்கக்கூடாது. இந்த குருவை இவனோடு சேர்த்து வைப்பதே தெய்வம்தானே. தெய்வ அனுகிரகம் இல்லாவிட்டால் இந்த குருவை இவன் எப்படி அடைவான்? தெய்வானுகிரகத்தாலேயே ஒருத்தனுக்கு கிடைக்கிற 3 பெரிய வாய்ப்புகள். 1, மனுஷ ஜென்மா கிடைப்பது. 2, சத்திய தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை பிறப்பது. 3, மகா புருஷனான ஒரு குரு கிடைப்பது என்று ஆச்சாரியால் விவேக சூடாமணி ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறார். எல்லோருக்கும் எக்காலத்திலும் குரு ஈஸ்வரன்தான், தட்சிணாமூர்த்தி தான். நம் குருவுக்கும் அந்த குருவுடைய குருவுக்கும் அவருடைய குருவுக்கும் ஞானம் எப்படி பூர்ணமாக ஏற்பட்டிருக்கும்? இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு குருவை சொல்லிக்கொண்டே போனால் கடைசியில் ஒருத்தருக்கு சாட்சாத் ஈஸ்வரனே குருவாக இருந்து ஞானத்தை தந்திருக்க வேண்டும் என்று தெரியும். அதனால்தான் தெய்வத்தை மறக்கக்கூடாது என்கிறார்கள். இதையே வேறு விதமாகவும் சொல்லுவதுண்டு. குரு ஈஸ்வரன் என்று 2 பேர் என்று வைத்து கொள்ளாமல் ஈஸ்வரனே குருவாக வந்திருக்கிறான் என்று வைத்துக்கொண்டு விட்டோமானால் குரு பக்தி, ஈஸ்வர பக்தி என்று 2 தனித்தனியாக பண்ண வேண்டாம். குருவே ஈஸ்வரன் என்று கருதி அந்த குருவான ஈஸ்வரன் ஒருத்தனிடத்திலேயே பூர்ண சரணாகதி பண்ணிவிடலாம். குரு பரம சுத்தமானவராக, உத்தமமானவராக இல்லாவிட்டாலும் கூட இவர் மூலமாக நாம் நித்திய சுத்தனும் உத்தமோத்தமனுமான ஈஸ்வரனையே பக்தி பண்ணுவதால் அந்த ஈஸ்வரனே இவர் மூலமாக நமக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவான். இதனால்தான் குருவையே பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3க்கும் ஆதாரமான பரபிரம்மம் என்று எடுத்த எடுப்பில் சொல்லிக் கொடுக்கிறார்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவென்னும் தத்துவத்தை பற்றி பாகவதம் என்ன சொல்கிறது என்பதையும் பார்ப்போமா? யது மகராஜ்
அவதூத சம்வாதம் எனும் ரூபத்தில் ஸ்ரீமத் பாகவதம் 24 குருமார்களை பற்றி பேசுகிறது. குருவென்பது ஒரு தத்துவம். உடல் படைத்த மனிதராகத்தான் இருக்க வேண்டுமென்கின்ற அவசியமில்லை. சிருஷ்டியிலிருந்தும் நம்மை சுற்றி இயங்கும் யதார்த்த உலகத்திலிருந்தும் நாம் கற்க வேண்டிய பாடங்கள் பல என்னும் கருத்து முழு வீச்சில் வெளிப்பட்டிருக்கிறது. சுருக்கி சிறுமைப்படுத்தாமல் மூல ரூபத்திலேயே அளிப்பது சிறப்பு என்று தோன்றுகிறது. மூலத்தையே ஒதுவமாக ஸ்ரீ பகவான் கூறியது, ஒரு புருஷனுடைய ஆத்மாவுக்கு விசேஷமாக ஆத்மாவே குரு. ஏனெனில் இவன் பிரத்யட்சத்தாலும் அனுமானத்தாலும் உயர் நலனை எய்துகிறான். இவ்விஷயத்தில் புராதனமான இந்த வரலாற்றை கூறுகிறார்கள். இது அளவிலா மகிமை வாய்ந்த யது மகாராஜனுக்கும் அவதூதருக்கும் இடையே நிகழ்ந்த சம்பாஷணை வடிவில் உள்ளது. தர்மங்களை அறிந்த யது மகாராஜன் அவதூதராக எங்கும் பயமில்லாமல் சஞ்சரிப்பவரும் யவ்வன பருவமுடையவரும் பண்டிதருமாகிய ஒரு பிராமணரை பார்த்து பின்வருமாறு கேட்டார். பிரம்மரிஷியே, செயலற்றிருக்கும் உமக்கு புத்தியானது மிகவும் திறமை வாய்ந்திருப்பது எங்கனம்? அப்படிப்பட்ட புத்தியை அடைந்த வித்வானாகிய நீர் உலகில் ஒன்றுமறியாத சிறுவனைப் போல் உலவி வருகிறீர். காமம் லோபம் என்ற காட்டு தீயினால் ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கையில் நீர் அந்த அக்னியிலிருந்து விடுபட்டு கங்கை நீரில் மூழ்கியிருக்கும் யானை போல் தாபமடையாமல் இருக்கிறீர். பிரம்ம ரிஷியே, தன்னந்தனியராய் இருப்பவரும் விஷய நுகர்ச்சியற்றவரும் ஆகிய உமக்கு மனதில் ஆனந்தம் நிறைந்திருக்கும் காரணத்தை கேட்க விரும்பும் எங்களுக்கு கூறி அருள்தல் வேண்டும். அதற்கு பிராமணர் கூறியது, அரசே, என் புத்தியில் புகுந்து குருவாய் விளங்குபவர்கள் எனக்கு பலர் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து போதனையை ஏற்றுக்கொண்டு நான் முக்தனாக சஞ்சரிக்கிறேன். அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளும். பூமி, காற்று, ஆகாயம், ஜலம், அக்கினி, சந்திரன், சூரியன், மாடப்புறா, மலைப்பாம்பு, சமுத்திரம், விட்டில் பூச்சி, தேனீ, யானை, தேன் எடுப்பவன், மான், மீன், பிங்களை எனும் வேசி, குரரப்பசி, சிறுவன், குமரி, அம்பு தொடுப்பவன், பாம்பு, சிலந்தி பூச்சி, குளவி ஆகிய 24 குருக்கள் என்னால் அடையப்பட்டவர்கள். அரசே, இக்குருக்களின் இயற்கை செயல்களை கொண்டு எனக்கு நான் பாடம் கற்பித்து கொண்டேன். பூமியிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட விரதமாவது, தெய்வ வசத்தால் இயங்கும் பஞ்சபூதங்களால் பீடிக்கப்படினும் பூமி தன் வழியினின்று தவறாதவாறு வழி தவறாமல் இருக்க வேண்டும் என்பதே பூமி முதல் குருவானது. மேலும் பூமியை சார்ந்த மலை பிறருக்கு பயன்படுவதையே எல்லாவற்றாலும் நோக்கமாக உடையது. பிறருக்கு பயன்படுவதொன்றை கருதியே உண்டாக்கியது. மாந்தர் வெட்டினாலும் குளிர் நிழலை தந்து ஒவ்வொரு பகுதியாலும் பிறருக்கு உதவும் மரங்களை சீடர்களாக உடையது. அப்படிப்பட்ட பூமியின் பகுதியாகிய மலையினின்று சாதுவாகிய புருஷன் தான் பிறருக்குரியாளன் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். காற்றைப் போல் பல வகைப்பட்ட விஷயங்களில் புகுந்து பழகினாலும் யோகியானவன் அவற்றின் குணதோஷங்களால் கரைபடாத மனத்தினனாய் எல்லாவிடத்திலும் பற்றற்றிருக்க வேண்டும். ஸ்தாவர ஜென்மங்கள் அனைத்துள்ளும் மறைந்தும் பிளவுபடாமலும் பற்றில்லாமலும் எங்கும் வியாபித்தும் இருப்பதால் எங்கும் நிறைந்த ஆத்மாவிற்கு ஆகாயத்துடன் ஒற்றுமை இருப்பதை முனிவன் பிரம்மஸ்வரூப பாவனையால் சமன்வயமாக பார்க்க வேண்டும். எனவே ஆகாயம் 3வது குரு. பரிசுத்தமான ஜலத்தைப் போல் முனிவன் நிர்மலனாகவும் இயற்கையாகவே ஈரமான நெஞ்சுடையவனாகவும் மனிதரிடம் இனிமை பொருந்தியவனாகவும் தன்னை சார்ந்தவரை பார்த்தாலும் தொட்டாலும் அவருடன் பேசினாலும் பரிசுத்தம் செய்பவனாகவும் இருக்க வேண்டும். எனவே தீர்த்தம் 4வது குரு. அக்னியைப் போல் ஒளி பொருந்தியவனாகவும் தவத்தால் பிரகாசிப்பவனாகவும் கலக்கமடையாதவனாகவும் வயிற்றையே பாத்திரமாய் உடையவனாகவும் அழுக்கால் பற்றப்படாதவனாகவும் இருக்க வேண்டும். எனவே அக்னி 5வது குரு. பிரபுவாகிய பகவானும் தனது மாயையால் தோற்றுவிக்கப்பட்ட சதசத் ரூபமான இந்த பிரபஞ்சத்தில் கட்டையில் அக்னியைப் போல் பிரவேசித்து அதே வடிவாய் காணப்படுகிறார் என்று உணர வேண்டும். பிறப்பு முதல் சுடுகாடு வரை உள்ள மாறுதல்கள் தேகத்திற்கே ஒழிய ஆத்மாவிற்கு இல்லை என்பதை அறிதற்குரிய காலப்போக்கில் சந்திரனுடைய கலைகளுக்கு மாறுதல்களே அன்றி சந்திரனுக்கு இல்லை என்பதால் உணர வேண்டும். எனவே சந்திரன் 6வது குரு.
சூரியன் கிரணங்களால் நீரை கவர்வது போலும் உரிய காலத்தில் விடுவது போலும் அதில் பற்றற்று இருப்பது போலும் யோகியானவன் இந்திரியங்களால் விஷயங்களை கிரகிக்கிறான், உரிய காலத்தில் விடுகிறான், அவற்றில் பற்று கொள்வதில்லை. எனவே சூரியன் 7வது குரு. சூரியன் நீரினுள் இருப்பதாக காணப்படுவது போல் தடித்த புத்தியுடையவர்களால் தன் நிலையில் உள்ள ஆத்மா உபாதிகளின் வேற்றுமையால் அவ்வவற்றினுள் புகுந்து நிற்பதாய் கருதப்படுகிறது. எவருடன் எப்பொழுதும் மிதமிஞ்சிய பிரீதியையும் பற்றுதலையும் ஒருவன் செய்யக்கூடாது. செய்தால் மாடப்புறாவைப் போல் மதிகலங்கி மிகுந்த தாபத்தை அடைவான். ஒரு மாடப்புறா தன் பேடையுடன் ஒரு மரத்தில் கூடு கட்டி கொண்டு வசித்து வந்தது. அவ்விரு பறவைகளும் அன்பினால் கட்டுண்டு சயனம், ஆசனம், சஞ்சாரம், ஸ்தானம், வார்த்தை விளையாட்டு முதலியவைகளில் இணை பிரியாமல் இன்புற்றிருந்தன. நாளடைவில் பல குஞ்சுகள் பிறந்ததில் குடும்ப சுகம் வளர்ந்தது. ஒரு சமயம் ஒரு வேடன் வலை வீசி குஞ்சுகளை பிடிக்கவே தாய்ப்பறவையும் நினைவிழந்து வலையில் விழுந்தது. ஆண்புறா மிகுந்த துக்கத்துடன் கதறிற்று. மனைவியையும் மக்களையும் பறிகொடுத்த பின் தனியே வாழ விரும்பாமல் தானும் வலையில் விழுந்தது. வேடன் அவைகளையெல்லாம் கொண்டு சென்றான். குடும்பியான மனிதனுடைய வாழ்க்கையும் இந்த மாடப்புறாவின் வாழ்க்கையைப் போலத்தான் இருக்கிறது. இவ்விதம் குடும்பியானவன் பறவையைப் போல் அமைதியற்ற மனதுடன் சுகதுக்கம் முதலிய இரட்டைகளில் ஈடுபட்டு தன் உண்மை நிலையை உணராது குடும்பத்தை போஷித்து பரிவாரத்துடன் அழிவுறுகிறான். எனவே மாடப்புறா 8வது குரு. முக்தியின் வாயிற்படி திறந்து வைத்தது போன்ற மானிட உலகில் பிறந்தும் எவன் பறவையைப் போல் வீடுகளில் பற்று மிகுந்தவனாய் வாழ்கின்றானோ அவனை உயர் பதவியிலிருந்து நழுவியவனாக கருதுகின்றனர் பெரியோர். உணவானது நல்ல சுவையுள்ளதாயினும் சுவையற்றதாயினும் நிறைவாயினும் குறைவாயினும் தற்செயலாக கிடைத்ததை மலைப்பாம்பைப் போல் செயலற்றவனாக இருந்து கொண்டு புசிக்க வேண்டும். எனவே மலைப்பாம்பு 9வது குரு. முனிவன் அசைவற்ற ஜலமுடைய சமுத்திரத்தைப் போல் தெளிந்தவனாகவும் கம்பீரனாகவும் ஆழங்காண முடியாதவனாகவும் அதிக்கிரமிக்க இயலாதவனாகவும் கரை காண முடியாதவனாகவும் கலக்க முடியாதவனாகவும் இருக்க வேண்டும். சமுத்திரம் நதிகளால் ஏற்றத்தாழ்வடையாதவாறு விஷ்ணுவை முக்கிய கதியாக கொண்ட முனிவன் ஆசைகளின் பூர்த்தியால் சந்தோஷத்தால் பொங்கவும் கூடாது, குறைவால் வறட்சி அடையவும் கூடாது. எனவே சமுத்திரம் 10வது குரு. இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।